ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வல்லாரைக்கீரை மசியல் தான். கடையல் கூட்டு எப்படி என்னன்னு சொல்லலாம். இதை டக்குன்னு செஞ்சிடலாம். ஈஸியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி பருப்பு வேக வச்சு செய்யாமல் இதை வறுத்து செய்ய போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 4 காஞ்ச மிளகாய், ஒரு 4 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் வேர்க்கடலை, 2 ஸ்பூன் தோரம்பருப்பு, 2லேருந்து 3 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பத்தை தேங்காய் பத்தையை பொடியாவோ இல்லை துருவியோ போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் கலர் மாறிடுச்சு. இப்போ இது ஒரு கிண்ணத்தில் மாறி நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். மறுபடியும் அதே கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆச்சு. இப்போ ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கீரையை போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வல்லாரைக்கீரை தான் எடுத்திருக்கேன். ஒரு கட்டை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரையை போட்டாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கலந்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. இதை எடுத்து நம்ம சட்டியில் போட்டுக்கலாம். சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இது நல்லா நம்ம கடைஞ்சாச்சு. மறுபடியும் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு அரை ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், உளுந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் பொடியாக நறுக்குனதை போட்டுக்கலாம். இப்போ இதை வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் மாறிச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை போட்டுடலாம். கடைஞ்சி வச்ச கீரையை போட்டாச்சு. அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டுடலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. நம்மளுக்கு குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வல்லாரைக்கீரை கடையல் மசியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கீரை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்து டக்குன்னு செய்யணும்னு நினச்சிங்கன்னா வேக வச்சு செய்யறதுக்குலாம் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி பருப்பை வறுத்து அரைச்சி நம்ம இந்த மாதிரி கீரை கடையலை மசியலை செஞ்சு சாப்பிடலாம். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட கீரை ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தில் கீரையை போட்டு நெய்யை கொஞ்சம் போட்டு தொட்டுக்க கொஞ்சம் ஊறுகாவை போட்டு பிசைஞ்சி அந்த சாப்பாடோட ஊறுகாவை கொஞ்சம் வச்சு ஒரு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களே இந்த வல்லாரைக்கீரை மசியலை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டக்குன்னு ஈஸியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா பாபா ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் பொடியாக நறுக்குனதை போட்டுக்கலாம். இப்போ இதை வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் மாறிச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை போட்டுடலாம். கடைஞ்சி வச்ச கீரையை போட்டாச்சு. அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டுடலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. நம்மளுக்கு குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வல்லாரைக்கீரை கடையல் மசியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கீரை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்து டக்குன்னு செய்யணும்னு நினச்சிங்கன்னா வேக வச்சு செய்யறதுக்குலாம் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி பருப்பை வறுத்து அரைச்சி நம்ம இந்த மாதிரி கீரை கடையலை மசியலை செஞ்சு சாப்பிடலாம். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட கீரை ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தில் கீரையை போட்டு நெய்யை கொஞ்சம் போட்டு தொட்டுக்க கொஞ்சம் ஊறுகாவை போட்டு பிசைஞ்சி அந்த சாப்பாடோட ஊறுகாவை கொஞ்சம் வச்சு ஒரு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களே இந்த வல்லாரைக்கீரை மசியலை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
டக்குன்னு ஈஸியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.